லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வித்தியாசமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜென்சி கிட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியுடைய முக்கியமான விஷயமாகவே இருக்குது. ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ்க்காக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்சி கிட்ஸை யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 2012 வரைக்கும் பிறந்த இந்த நபர்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு தான் டெக்னாலஜிக்கல் வைஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப அறிமுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 2012 வரைக்கும் நிறைய அப்கிரேடான வெர்ஷன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இந்த ஜென்சி கிட்ஸுக்குரிய பிறந்திருக்கக்கூடிய டைமிங் வச்சு பார்க்குறப்ப 97 வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரான், ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப கைரான் துலாம் ராசியில் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மகரத்தில் இருக்கு. நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலையும், யுரேனஸ் மீனத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில், இந்தியன் ஆஸ்ட்ராலஜியில் குரு, சனி, சுக்கிரன், புதன் சொல்கிறோமோ அது மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன், கைரான் எல்லாம் ஒரு வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ், அதுவும் நம்ம பிளானட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப துலாம் ராசி அப்படின்னாலே டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயம். அங்கே கைரான் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்க பாட்டப்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ். அதுக்கப்புறம் வாங்க மகரத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு பிளானட் அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும். அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், கேப்ரிகான் அப்படின்னு சொல்றது மகரத்தோட வீடு. அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுல உலகளாவிய இருக்கக்கூடிய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதனாலதான் இந்த ஜென்சி கிட்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நடைமுறைகளை எதுவுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு ட்ராக்கை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி கேஜெட்ஸ்க்கு நிறைய அடிமையாகக்கூடிய விஷயங்களும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்ததே டெக்னாலஜிக்கலான ஒரு ஏரால. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். நெப்டியூன் கும்பத்தில் இருக்கிற விஷயம். அப்போ கும்ப வீடு அப்படின்னு எடுத்தாலே லாபங்கள் எல்லாமே அப்போ நெப்டியூன் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புரட்சிகளை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ லாபகரமான புரட்சிகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வளர 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 இந்த சமுதாயத்தில் நிறையவே அறிமுகமாயிருக்கிறத பார்க்க முடியும். யுரேனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ். யுரேனஸ் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால நிறைய இனோவேஷன்ஸும் இவங்க வளர வளர கிடைச்சிட்டே இருந்திருக்கும். இவங்க பார்க்காத டெக்னாலஜியே இருக்காது. நிறைய விஷயங்கள்ல அப்கிரேட் அப்படிங்கிற வார்த்தையே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் ஒரு ப்ரெடிக்ஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லைஃப் எப்போ புரிதல் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 14 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 வயசுக்கு மேலே அந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த புரிதல் ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும், இப்போ இருக்கிறதுல 14 29 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜென்சி கிட்ஸ். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 30 இந்த பிட்வீன் இருக்கக்கூடிய வருஷங்கள்ல தான் அவங்க தங்களை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். 14 to 30 இருக்கிறவங்களுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுல எதெல்லாம் இன்க்ளூசிவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன், கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸ்ல தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கொண்டு போக போறோம். ஏன் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொடுக்குறோம்னா இந்த 30 வருஷத்தை அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உலகளாவிய அளவில் தங்களை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் இவங்களை எப்படி பேரண்ட்ஸ் கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேரண்டிங்கான ஒரு சஜஷனாகவும் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அமைய போகுது. இது ஒரு குறிப்பிட்ட முயற்சியாக நம்ம இந்த மே மந்த்ல இருந்து கொடுக்குறோம். ஏன் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை கெரியருக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு லைஃப்ல இந்த மே மாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டம் எதை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஜென்சி கிட்ஸ் முடிவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் வர்றதுனால மே மாதத்துலேருந்து இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு தங்களுடைய கிரகநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகர ராசிக்கார ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப மே மந்த் உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் எஜுகேஷன் எடுத்துப்போம். மகரம் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டை கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சீக்கிரமாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக போகுது. நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லித்தர போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உட்காந்து ரொம்ப பயமுறுத்தக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தனியாக உட்காந்து கிளியர் பண்ணி பார்க்க போகிறீங்க. அது வந்து ரொம்ப சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் கை கொடுக்குமான்னு தெரியாது. ஒரு சில பேர்லாம் படிக்கணும்னு உட்காந்தாலே வேறு வேறு பக்கம் டிவியேட் ஆவாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸுக்கு செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் பயங்கரமாக கை கொடுக்க போது. நிறைய விஷயங்களை நீங்களே படித்து புரிஞ்சுக்க போகிறீங்க. என்னடா நடத்துகிறப்ப கூட இது வந்து ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சில எலமெண்ட்ஸ் எல்லாமே மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, அதுலேயும் நல்ல மதிப்பெண் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இனி போகக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுலையும் நல்ல விதமான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எண்ணம் எப்பவுமே உயர்வானதாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எண்ணங்களை மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் அடுத்தடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. எனக்கு இந்த காலேஜ் போதும், வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு, எனக்கு இந்த யூனிவர்சிட்டி போதும், இதுதான் வந்து அட்டண்டன்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜில் ஃப்ரெண்டு சேர்றான் அதனால சேர்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அதை தாண்டி சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. பார்த்துக்கலாம், வெளி ஊர் தானே போய் படிச்சுக்கலாம், வெளிநாடு தானே போய் படிக்கலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் வரப்போது. நிறைய பேர் ஹாஸ்டல் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருஷமாகவும் இந்த மந்த் அதுக்கான முயற்சியாகவும் அமைய போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியர். இந்த கெரியர் பொறுத்த அளவுக்கு மகர ராசியில இப்போதான் ஓரளவுக்கு தெளிஞ்சு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய நம்மளை யூஸ் பண்ணுறாங்களோ, நிறைய இடத்துல நம்மளை அதிகமாக வேலை வாங்குறாங்களோ, இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து கரெக்டாக கார்பரேட் எத்திக்ஸோட இது இப்படி தான், இந்த ஹவர்ஸ் மட்டும்தான் நான் வேலை செய்வேன், இந்த மாதிரியான ஃபோக்கஸிங்குள்ளே நீங்கள் வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய வேலையெல்லாம் உங்கள் தலையில் கட்டுறாங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ இதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜென்டலாக சொல்லி வெளியே வரக்கூடிய தப்பிக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பழகிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாவில் நிறைய கிரியேட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். யூடியூப்பில் நீங்கள் போட்ட வீடியோஸ் நல்ல திடீர்னு வைரல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய சேனல்ஸ் எல்லாம் மானிட்டைசேஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மகர ராசியில் யாராவது ரைட்டர்ஸ் இருந்தீங்கன்னா இது கேட்கவே கொஞ்சம் காமிக்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரைட்டிங் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக 14 to 29 இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்க யாராவது ரைட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்க போது. உங்களுடைய புக்ஸ் அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸ். இங்கே மட்டும்தான் மகரத்துக்கு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப வீட்டில் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து கூட இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸ், இவங்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுடைய ஹெல்த்துக்காக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய காசி அண்ட் கம்ஃபர்ட்னஸ்க்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது மகரத்துக்கு அதிகமாகவே இருக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மகரம் வந்து செலவு செய்ய யோசிக்கும். ஆனால் வந்து ஃபேமிலிக்கு அப்படின்றப்ப இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக செலவு செய்ய போகிறீங்க. அதுக்கேற்ற பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் கவலைப்படாதீங்க. அடுத்து வருவோம் ரிலேஷன்ஷிப்புக்கு. மகர ராசிக்காரங்க அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப்பில் தான் இருக்கீங்க. இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 7:30 நடந்த காலகட்டத்தில் நிறைய பிரேக்கப்ஸை பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு நல்ல உறவு, உங்களை புரிஞ்சுக்கிட்ட உறவு அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான். இந்த மே மாதம் நீங்கள் ஏற்கனவே படித்த ஸ்கூலில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லையா உங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து காதல் அப்படிங்கிற உணர்வு வரப்போத. இதை வந்து யார் ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தா
18க்கு கீழே இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. 18க்கு மேலே இருக்கிறவங்க ஓகே அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிக்கோங்க. காதல் அப்படிங்கிற உணர்வு வந்து மலர ஆரம்பிக்கும். இவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருப்பாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒர்க் பிளேஸில் காதல் மலர்வதற்கான வாய்ப்புகள் மகரத்துக்கு அதிகமாகவே இருக்கு. புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் வாயிலாக நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓவரால் மகரத்துக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இந்த மாதத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்க போது. இதை எப்படி இன்னும் கொஞ்சம் என்ஹான்சிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப மகர ராசி உங்களுக்கு என்ன தேவைனாலும் யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. நிறைய விஷயங்களை எழுதுங்க. எழுதி நடந்த மாதிரி எழுதுங்க. கண்டிப்பாக நடக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படி நம்ம மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸையும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற ஏதாவது விஷயங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் நிறைய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண முடியாத சூழல்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெப்பேஜ்குள்ளே வாங்க. உங்களுக்கான எல்லா தெளிவான விஷயங்களும் ஒரு ஜிபிஎஸ் ஃபார் த லைஃப் அப்படிங்கிறது நம்முடைய பேஜில் அவைலபிளாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.